ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி அநேகருக்கு ஒரு நன்மை உண்டாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அநேகரே ஆண்டவரே இருந்ததன் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி உம்முடைய கருத்தில் வருகிறோம். கர்த்தர் கிரியை செய்யும் பல தடைகளின் மத்தியிலும் நீர் இதை ஆசீர்வதித்தரும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு மகிமையும் கனவும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை நாங்கள் அழைத்து செல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியின் பயன்கள் என்ன? நீங்கள் ஏதோ அநேகர் இந்த வேத வாசிப்பு தானே, பைபிள் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுறீங்க. இல்லை, இதனுடைய பயன்களை நீங்கள் பெற்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஓராண்டிலே இந்த வேதத்தை வாசித்து முடிப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதத்தில் இருக்கிற அருமையான சத்தியங்கள் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் வேதத்தை வாசித்து முடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறோம். அது குறிப்பாக நாம் அதில் இருக்கிற அநேக ஆசீர்வாதமான நன்மைகள் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, வயது சென்றவர்களுக்கு நன்மை, வியாதியிலிருந்து விடுதலை, சுகம், பலன், ஞானம், இவையெல்லாம் அதில் இருக்கிறது. அதை கேட்க கேட்க நம்முடைய அதாவது வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அனைத்தும் அதில் அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது ஜீவனும் பலனும் கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், அதிலிருந்து உங்களுக்கு இருக்கிற நன்மைகள் என்ன என்பதை. அப்படியானால் தொடர்ந்து அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த வேத வாசிப்பை பற்றி கொள்ளுங்கள். தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள். இது ஒரு பரிசுத்த வேதாகமம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாதிப்பட்டவர்களுக்கோ தன்னுடைய தூரத்தில் இருக்கிறவர்களுக்கோ இந்த வார்த்தைகளை நீங்கள் போட்டு குடிப்பீர்களானால் அது அவருடைய உள்ளங்களிலே வரும் பொழுது வியாதியிலிருந்து விடுதலை ஜீவ மருந்தாக மாறும். மரணப்படுக்கையில் இருக்கிற வயதானவர்களுக்கும் இதை போட்டு கொடுப்பீர்களானால் சமாதானத்தோடு தேவ வார்த்தையோடு தேவராஜ்யம் செல்வார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இதை நீங்கள் நழுவ விடாதீர்கள். தயவு செய்து இதை நீங்கள் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கேட்டு தேவனை மயப்படுத்துங்கள். ஆண்டுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு ராஜாவுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, ராஜாவுடைய மற்றவர் மேல் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கடந்து போவோம் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக. 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். இதோ பெலிஸ்தியர் கேகலாவின் மேல் யுத்தம் பண்ண களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறது. கர்த்தர், நீ போ, பெலிஸ்தியரை முறித்து அடித்து கேகலாவை ரட்சிப்பாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் பொழுது பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தியருடைய சேனைகளின் எதிர்க்கிறதுக்கு கேகலாவுக்கு போனால் எவ்வளோ அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கேகலாவுக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகலாவுக்கு போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகலாவின் குடிகளை ரட்சித்தார். அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் கேகலாவிலே இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பியோடுகிறது போல அவனிடத்தில் ஒரு ஏபோத் இருந்தது. தாவீது கேகலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்தன அடிபட்டு இருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதை அவன் மனுஷரை முற்றுகைப்படும்படி கேகலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பிட்டான். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட பொழுது ஆசிரியனாகி அபியாத்தாரை நோக்கி, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். இப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டயத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாக நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். ஆகையால் தாவீது ஏறக்குறைய 600 பேராகி அவன்
மனுஷரை எழும்பி கேகலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது நான் புறப்படுகிறது நிறுத்திவிட்டான். தாவீது வனாந்திரத்துள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி கீப்பு என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுலானது நம்ம அவனை தேடியும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினால் தாவீது சீப் வனாந்திரத்தில் ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலன் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதிடத்தில் போய் தேவனுக்கு அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாக இருப்பேன், அப்பொழுது நடக்கும் என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டிலிருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். பின்பு சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் சிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒழித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்பொழுது ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார். அதற்கு சவுல், நீங்கள் என் மேல் தயை வைத்ததினால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒழித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களிலும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சயமாய் செய்து எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களுடைய கூட வந்து என் தேசத்தில் இருந்த யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷர் சிமோனுக்கு தெற்கான அந்த வெளியாகிய மாகோன் வனாந்தரத்திலே இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேடி வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்ட மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையில் இந்த பக்கத்திலும் தாவீதின் அந்த மனுஷரும் மலையில் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் அவனிடத்தில், நீர் வந்து சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தே தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டான். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதியுள்ள அரணிப்பான இடங்களிலே தங்கினான். அதிகாரம் 24. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த பொழுது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதை அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையில் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்த பொழுது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதில் சவுல் மலஜாலதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களிலும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாக என்று கர்த்தனோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டு இருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ண என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினார். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியை நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவை என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்த பொழுது தாவீது தரை மட்டும் குடிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறேன்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்று தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார். ஆனாலும் என் கை உம்மை தம்பிவிட்டார் என்று ஆண்டவர் மேல் என் கையை போட்டேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆமே என்றேன். என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வியின் தொங்கலை பாரு. உம்மை கொண்டு போடாமல் உம்முடைய சால்வியின் தொங்கலை அறுத்து கொண்டே என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர்.
கர்த்தர் எனக்கும் உமக்கு நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கைப்போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கைப்போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளுப்பூச்சியா? நீர் யாரை பின்தொடருகிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கு உமக்கு நியாயம் திருத்தி எனக்கு வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலுடைய சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதை, இது உன்னுடைய சத்தமில்லை என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நான் உமக்கு தீமை செய்தேன். நீர் எனக்கு நன்மை செய்ததை இன்று வழங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொண்டு போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானே. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்று இஸ்ரவேலின் ராஜ்யபார் உன் கையில் நிலைவரப்படும் என்று அறிவாய். இப்பொழுது நீ எனக்கு பின் இருக்கும் என் சந்ததியை வெறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரே அழிந்து போவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷர் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். அதிகாரம் 25. சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலேயே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்திருந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடிகள் தனங்களாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்னும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்னும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனும் முரடனும் துரகுதனுமாயிருந்தான். அவன் காலையுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீ வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவது என்று அவனை வாழ்த்தி, அப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்து நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். அதனால் நீர் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளிலே வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீது வாலிபர் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீது நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின் ஒன்றும் பேசாதிருந்தார்கள். நாவல் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? நாங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகள் மயிர் கத்திருக்கிறவர்களுக்கு நான் அடித்து சமையல் பண்ணுகிறதையும் எடுத்து என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றார். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷனை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்று. அவர்கள் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரசுகள் அவனிடையிலே இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானாகிய சுகை செய்து விசாரிக்க தாவீது வனாந்தரத்தில் இந்த ஆட்களை அனுப்பினார். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபசாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் பொழுது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதுமில்லை. தமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் இருந்தார்கள். இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமானிலும் அவருடைய வீட்டார் அவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதற்காக ஒருவரும் நம்முடைய கூட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாக இருக்கிறார் என்றான். அப்பொழுது
அபிகாயில் தீவிரமாக 200 அப்பங்களை 2 துருத்தி திராட்சை சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாகப்பட்ட 100 திராட்சைக்குள்ளையும் வற்றலான 200 அத்திப்பழ ஆடுகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினான். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அது அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறையில் இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷர் அவனுக்கு எதிர் இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறது எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் ஒன்றையும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவர் நீர் விடும் ஒரு நாய் முதலாய பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவுள் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாக கழுது விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாள வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாமால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனே ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படி அவனும் இருக்கிறான். அவர் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாக நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுது என் ஆண்டவனை நீர் ரத்தம் சிந்தி வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போது உம்முடைய சத்துருக்களுக்கு என் ஆண்டவனுக்கு விரோதமாகவும் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்பொழுது உமது அடியேன் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாரின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துவார். ஆமென். நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவருடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதரவில் இருக்கிற ஜீவன்களுடைய காட்டிலே கட்டப்பட்டிருக்கும். ஜீவன்களுடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல் எரியப்பட்டு போகும். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மைகளின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்த இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீ பெரிதாவாய் இரத்த சிந்தாமலே என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமல் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் பொழுது உம்முடைய அடியானை நினைப்பீராக என்றாள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்ற தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்தி வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கூடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலிருந்து வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தில் உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றாள். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்த பொழுது இதோ ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டில் நடந்தது. அவன் இருதயம் கழித்திருந்தது. அவன் மிகவும் பெருத்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமோ ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் பிடிதெழுந்த பின்பு அவள் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட பொழுது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து நம்முடைய அடியானை பொல்லாப்புக்கு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலைமையில் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்கு அவளுடைய பேச தாவீது ஆட்களை அனுப்பினான்.
தாவீது ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகால் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாகி எங்களை உம்மிடத்தில் அனுப்பினார் என்று அவளுடைய சொல்லுகிற பொழுது, அவள் எழுந்திருந்து தரைமட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாக அவருடைய அடியாள் என்றார். பின்பு அபிகாயில் தீவிரத்தை எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதி பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். இஸ்ரேல் ஒரு ஆளனாகிய அகினோவாமை அவன் விவாகம் பண்ணின. அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குடும்பத்தை கலியும் ஊரானாகிய லாயிசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தோம். ஆண்டவர் இதை ஆசிரியர் தருவாராக. பரலோக தந்தையை, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மையப்பட கத்துறது விஷயம் தொடர்ந்து உம்முடைய சித்தம் உடைய வாழ்க்கையில வெளிப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவநாமம் மையப்படும் மட்டுமா நீ நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமை நாபிகளை நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.